அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கருப்பன் கோட்டை ஃபார்ம்ஸ் கணேஷ் பேசுகிறேன். நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருப்போணம் டு நரிக்குடி ரோடு, முக்குளம் புல்வாக்கரைக்கு இடைப்பட்ட கிராமத்தில் தான்னா நம்ம காரியாப்பட்டி அருப்புக்கோட்டை பெட்டில் இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 30 நாள் 25 நாளைக்கு முன்னாடி விதைச்சிருந்தோம் இந்த மக்காச்சோளம் கோயப்பூஸ் 29. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5 சென்ட்டில் விதைச்சிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம அந்த சாணத்தை வந்து கொட்டியிருந்தோமோ அங்கே மட்டும் உயரமாக முளைச்சிருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தோட வீரியம். அந்த இடத்துல ஒரு 4 மாதமாக சாணத்தை கொட்டி இறக்கி வச்சு அந்த சாறு இறங்கின இடத்துல மழை வெயிலில் அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 25 நாள்லேயே வந்து உங்களுக்கு தண்டு வந்து முளைச்சி அப்படி மடங்கிருச்சு. இதுதான் வந்து ரசாயன உரம் இல்லாமல் நம்ம கெமிக்கல் உரம் இல்லாமல் நம்ம ஏன் இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுக்குன்றதுக்கு உதாரணமே இதுதான். இதே உரத்தை இதே மாதிரி நிலத்தை வந்து நம்ம காய்கறிகளோ நெல்லோ நம்ம மற்ற விவசாயத்துக்கோ பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு உயிர் சத்து மிகுந்த நம்ம உடம்புல பக்க விளைவுகள் ஏற்படுத்தாத நல்ல சத்துள்ள காய்கறிகளும் உணவுப் பொருட்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது சாதாரணமாக மாடுக்கு போட்டது கையிலே நம்ம கொத்தி விட்டுருக்கோம். இதை வந்து டிராக்டர் விட்டு விழுகலை, கையிலே கொத்தி விட்டு நம்ம சாணத்தை பரப்பி விட்டுட்டு அப்படியே தண்ணியை விட்டு எந்த உரமும் போடாமல் அந்த சாணம் கொட்டின இடத்துல மட்டும் அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இதே பக்குவம் வந்து நம்ம நிலத்துல வந்து பண்ணணும். அதில் விளைஞ்சி வர்ற காய்கறிகளையும் உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து உணவுக்கு வந்து எடுத்துக்கிடணும். அப்போ இந்த மாடோட கழிவுல வந்து இவ்வளோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சத்து இருக்குன்னா அப்போ அந்த மாடோட பாலில் எவ்வளோ சத்து இருக்கும். இப்போ நீங்கள் ஜெர்சி கச்சப் பசு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது 5 ஈத்துக்கு மேலே 6 ஈத்துக்கு மேலே நாங்கள் வச்சுருந்தோன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே 2வது ஈத்தும்பாங்க, சந்தையில் 3வது ஈத்துன்னு சொல்லுவாங்க. தலை ஈத்து பல வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ 15 வருஷம் 20 வருஷம் வச்சுக்க ஜெர்சி பசுவோ கச்சப் பசுவோ வச்சிருக்கிறவங்கள நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே வந்து 4வது ஈத்து 5வது ஈத்துலேயே அதோட தெம்புலாம் குறைஞ்சி சினை பிடிக்கிற பருவத்துக்கு வர்ற சத்துக்கள்லாம் தேவை குறைஞ்சி அதுக்கு கால்சியமோ மற்ற பொருட்களை வந்து நம்ம வந்து மருத்துவம்லாம் பண்ணி தான் அதை திருப்பி சினைப்படுத்தணும். சினைப்படுத்தினாலுமே அந்த மாடோட வயிற்று பாகம்லாம் தொங்கி மடியெல்லாம் தொங்கி அதில் இருக்கிற சத்தெல்லாம் நம்ம உறிஞ்சி விட்டதுனால 4 ஈத்துக்கு மேலே எங்கேயுமே வந்து அதிகம் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகளில் வந்து வருது, எல்லாமே நல்லா பலபலன்னு இருக்கும். சித்தாமணி மாடு அது மாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து 5 ஈத்து 6 ஈத்துக்கு மேலே எங்கேயும் இருக்காது, அது அடிமாடுக்கு போயிடும். அப்போ ஒரு மாடு 10 ஈத்து 15 ஈத்துக்கு எந்த விதமான நம்ம கலப்பு, அதாவது எப்படி உங்களுக்கு இயற்கையான உணவு நம்ம அளிக்காமல் தீவன முறைகளை வந்து நம்ம மாற்றி பண்ணி நம்ம பாலை அதிகம் எடுக்கணுன்றதுக்காண்டி ஹைபிரிட் வெரைட்டியை வாங்கி சத்து இல்லாத பாலை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம மாடு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மாடு கண்டு போட்டிருக்கு 5வது ஈத்து. மாடு எந்த தெம்புமே குறையலை. மாடு வந்து இன்னைக்கு வந்து 1.5 சீம்பாலே வந்து 3/4 லிட்டர் இருக்குது. இன்னும் 5 ஈத்துக்கு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 5வது ஈத்து 6வது ஈத்து மாடு கிராஸ் மாடில் கூட இருக்கலாம். ஆனால் ஒரிஜினல் மாட்டில் யாராவது வச்சுருக்காங்களா? யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டு மாடு வந்து 2 லிட்டரு கறந்தாலும் 20 லிட்டரில் இருக்கக்கூடிய அளவுக்கு நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதோட சாணத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் விளைஞ்சி வர்றதுலே பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து அருமையாக விளைஞ்சி வந்திருக்கு. அப்போ நம்ம உணவு தேவை 50 கோடியிலேருந்து 150 கோடி பேர் ஆனால் அப்போ பாலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வெளிநாட்டு மாடுகளை வந்து இறக்கி அதில் வந்து 2 லிட்டரு 4 லிட்டரு கறந்த மாடை விட்டுட்டு நம்ம 15-20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாட்டுக்கு போய் சத்து இல்லாத பாலை வாங்கி அதை வந்து நம்ம வந்து வெண்ணெயை பிரிச்சுட்டு விற்கிறேன், அதை வந்து குளிர் விட்டுறேன், அதை பாக்கெட் பாலாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது எங்கேருந்து எந்த மாதிரி மாடுலேருந்து வருது என்னன்னு இல்லாமல் ஒரு சத்து இல்லாத பாக்கெட் பாலாகவும் வந்து எல்லாத்துக்கும் வருது. அப்போ சத்துக்களே இல்லாத உணவாக பாலில் இருந்து
பிராய்லர் கோழியிலேருந்து முதல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காய்கறியில் வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடுபொருளே போடாமல் இது இப்படி விளைஞ்சி வந்திருக்கு. அப்போ இந்த மாடுகளோட பெருமையை நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பாரம்பரியமே இதுதான். நம்மளோட பாரம்பரியமே வந்து சாண பொருள்கள்ல இருந்து தான் நம்ம உரம் நம்ம போட்டு அதில் இருந்து தான் இயற்கை முறையில் தான் விவசாயம் வந்து நடந்திருக்கு. நம்மளோட மக்கள் தொகை பெருக்கத்துக்காண்டியும் அந்நிய கலாச்சாரம், அந்நிய நாட்டோட தேவையை வந்து மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் விற்கிறதுக்கு நம்ம வந்து நாட்டு மாடு பாலை வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கொடுப்போம். ரெண்டாவது வந்து மோர் நெய் தான் அதிகம் பயன்படுத்திட்டு இருந்தோம். நான் வெளிநாட்டுக்காரவங்க இங்கே வந்து அதை என்ன எப்படி பண்ணிட்டாங்க, நம்ம வந்து டீ காஃபி கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு. நம்ம டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நம்ம இதெல்லாம் இல்லை. பால் அருந்துகிற பழக்கம் குறைந்த அளவில் பால் அருந்துகிற பழக்கம் இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்குற பழக்கம் பாரம்பரியமாக இருந்திருக்கு. அதை தாண்டி நம்ம தயிர், மோர், நெய் தான் இந்த பயன்பாடு. அதில் தான் நம்ம உடம்பு வந்து அதிகமான நுண்ணுயிர் ஊட்டமுள்ள சத்துக்கள் வந்து இருந்து நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு, சத்து இல்லாத பால். எடுக்கிறதே பால் தான். ஒரு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம பாக்கெட் பாலில் இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நம்ம மாடு அப்படின்றத முக்கியத்துவம் கொடுக்குறோம். வந்து பால், நீங்கள் வந்து சத்தான பாலை வந்து எடுக்கிறதுக்கு நாட்டு மாடு கண்டிப்பான முறையில், ஒரு நாட்டு மாடு வாங்கி கண்டிப்பான முறையில் வாய்ப்பு இருக்கிறவங்க வளங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்களை வந்து பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு மாடி தோட்டம், வீட்டு பின்புறம் தோட்டம், ஏதாவது வந்து ஒரு பயிரில் ஒரு காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி செடி வகையிலையாச்சும் ஒரு ஸ்டார்டிங்காக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருள்களை வந்து இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணி நம்மளா தன்னிறைவு அடைகிற மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டெப்பு வந்து எடுங்க. பால். ரெண்டாவது, இந்த இடுபொருட்கள் பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறிகளை வந்து எடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ பயன்பாடு மட்டும் இல்லை. காஃபி குடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பூனு சக்கரை இல்லாமல் நம்ம குடிக்கிறது இல்லை. நம்ம முன்னாடி இருந்து ஒரு 100 வருஷம் 150 வருஷமாகவே நம்ம முன்னோர்கள்லேருந்து, நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன்லேருந்து காலையில் 7 மணிக்கு, 11 மணிக்கு, 4 மணிக்கு, திருப்பி 7 மணிக்கு, எங்கே பார்த்தாலும் டீ கடை தான். எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா டீ கடை தான் ஃபேமஸ்ஸு. அப்போ ஒரு தடவை டீ குடிச்சிங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூனு வந்து சுகரை போடுறோம், ஆஃப் சுகர்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம உடம்புல, முன்னோர்கள் உடம்புலேருந்து நம்ம உடம்புக்கு அது வந்துடுச்சு. அப்போ தேவையே இல்லாமல் காஃபி குடிக்கிற பழக்கமே நம்மளுக்கு இல்லாத பழக்கத்தையும், டீ குடிக்கிற பழக்கத்தையும் உள்ளார கொண்டு வந்து அதில் சுகரையும் ஆட் பண்ணி, அப்போ சுகர் சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளோ கிராம் தான் நம்மளை சுகர் எடுக்கணும் அப்படின்றது போய், அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 5 டீ 6 டீ வரைக்கும் சாப்பிட்றோம். இதில் இருந்தாலும் நம்ம வந்து ரெக்கவர் ஆகி பால் பொருட்கள் பயன்பாடை வந்து குறைக்கணும். கேக்கு, ரொட்டி, எது எடுத்தாலும் பாலை, சத்து இல்லாத பால். அதுவும் இன்றைக்கி ஒரு பேக்கரி ஆகட்டும், ஒரு ஸ்வீட் கடை ஆகட்டும், எந்த உணவத்தை, ஒரு ஜூஸில் கூட பாலை தான் செய்கிறாங்க, இயற்கையாக வந்து குடிக்கிறது இல்லை. அப்போ நம்ம பாலோட பயன்பாடு தேவையில்லாமல் வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பால் எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி ஹச்எஃப், ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசியனு, ஜெர்சியோட உறைவிந்து குச்சி, அதோட தேவையை வந்து நம்ம வெளிநாட்டை சார்ந்து தான் இருக்கோம். நம்ம அவங்களோட வெளிநாட்டு பிரீடு தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்ம பிரீடு எங்கே இருக்குது, நம்மகிட்ட கிடையாது. எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு தெரியும். நீங்கள் ஓங்கோல் மாடாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு மாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா மாடு பிரீடையும் எடுத்துகிட்டு போய் பிரேசில் மாதிரி நாடு, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் வந்து இந்த மாடோட அருமை தெரிஞ்சு அவங்க மிக்சிங் பண்ணி அதில் தான் உண்மையான உங்களுக்கு வந்து நுண்ணூட்ட சத்துக்கள், இது வந்து ஒரு பாரம்பரியமாக மனிதனுக்கு வந்து பயன்படக்கூடிய A2 மில்க் வந்து இதில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் வந்து திமிழ் இருக்கிற மாடாக உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே திமிழ் இருக்க மாடை, A2 மில்க் கொடுக்கக்கூடிய மாடை பூரா அங்கேருந்து மாடை கொண்டு வந்து இங்கே கலப்பினம் பண்ணி நான் பாலை உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லி, நம்மளுக்கு பால் தேவையே கிடையாது. நம்மளோட பால் தேவையே வந்து ஒரு நாள் 100 மில்லி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி நம்ம எவ்வளோ பால் டீ குடிக்கிறோம், டீ காஃபி குடிக்கிறோம், பேக்கரி ஐட்டங்கள் எடுத்துக்கங்க, எதை எடுத்தாலும் பால் தான். இந்த பாலை வந்து குறைச்சிட்டு சத்தான பாலை எடுக்கிறதுக்கு
எல்லாருமே வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வந்து கண்டிப்பான முறையில் வந்து வளர்க்கணும். அது உதாரணமே சாதாரணமாக நாங்கள் செஞ்ச அந்த ஒரு 5 சென்ட்டில் விளைய வச்ச மக்காச்சோளம் OAPS 29 தான். இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து சத்தான காய்கறிகள், நல்ல நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரிக்காய் வெரைட்டி, நாட்டு வெண்டைக்காய், நம்ம பூசணிக்காய் வெரைட்டி, நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை வந்து நம்ம பயிர் செஞ்சு நம்மளோட தேவையை நிறைவேற்றிக்கணும். நம்ம ஒரு 20 சென்ட் வச்சுருக்கோம், ஒரு 50 சென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயே நம்மாழ்வார்கள் சொன்ன மாதிரி நம்ம சத்குரு இருக்காங்க, அவங்களோட ஃபார்முலா படி ஒரு கொய்யா மரம், ஒரு நவா மரம், ஒரு 2 தென்னை மரம், ஒரு பப்பாளி மரம், ஒரு மாமரம், ஒரு பலா மரம், இந்த மாதிரி ஒரு பல வகை மரங்கள், நம்மளுக்கு தேவையான காய்கறி கிடைக்கிற அளவுக்கு வந்து இடங்கள், ஒரு நாட்டு மாடு, இந்த மாதிரி ஒரு தன்னிறைவான வாழ்க்கைக்கு நம்ம வந்து பயணப்படணும் எல்லாருமே. அதுதான் நம்மளோட சந்ததியினருக்கு வந்து இல்லை இதை ஒரு பாகமாக வந்து வச்சுக்கிங்க வாழ்க்கையில் வந்து. அப்படின்னாதான் ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை நோக்கி ஓடி பொருள் சேர்க்கறதுக்காண்டி ஓடி என்ன பண்ணாலும் சரி, நம்ம உடல் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். உடல் பலமாக இருந்தால் தான் நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற நம்மளை சார்ந்த உறவுகளையும் நம்ம பலமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கு முதல் நிம்மதியாக இருக்கும். நம்ம சந்ததியினருக்கும் வந்து நல்ல ஒரு சுற்றுப்புறத்தை வந்து உண்டாக்கணும். நம்மளுமே நம்ம உடம்பு மனசு எல்லாமே நல்ல விதமாக வச்சுக்க இயற்கையான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறணும். அதுக்கு முதல் தேவையே மாடு தான். மாடுலேருந்து தான் எல்லாமே இங்கே வந்து கலாச்சாரமே மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிறாங்க ஒரு சில அரசியல் தலைவர்லாம் மாட்டுக்கறியை மாட்டுக்கறியை சாப்பிடு தெம்பாகும் அப்படின்னா. மாடு வந்து உணவுப் பொருளே கிடையாது. மாடு வந்து நம்ம தெய்வமாக வந்து கும்பிட்ற இது. ஏன் அப்படின்னா நம்மளோட அடிப்படை ஆதாரமே, மண்ணுக்கான அடிப்படை ஆதாரமே வந்து மாடு தான். மாடை தின்னு தான் நம்ம வந்து இது பண்ணணுமா? அப்போ மாட்டு கறியை சாப்பிட்டோம்னா என்ன, உலகத்தையே வாழ வைக்கிற மாடையே அடித்து சாப்பிட்ற மனநிலைமைக்கு நம்ம போனோம்னா நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? மாடு நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? சாதாரணமான தீவனத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு தேவையான மண் வளத்தை கொடுக்குது, உடம்பு வளத்தை கொடுக்குது. அப்போ நம்ம அதையே உணவாக எடுக்கிறது என்ன விதமான மனநிலைமை? வேறு நாட்டுக்காரவங்க இருக்கலாம், இங்கே எதுவுமே சாப்பாடு கிடைக்காதவங்க நிறையா கிடைக்கிற இடத்துலேருந்து இதை மாமிசமாக சாப்பிட்லாம். நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் வந்து மாடு தான் நம்மளோட முதல் தெய்வம். அதுதான் தமிழர் கலாச்சாரத்துலேயும் மாட்டு பொங்கல்னு வச்சு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கலாச்சாரம் பண்பாடை காப்பாற்றணும். நம்ம இனம் வந்து சரிவர திருப்பி நம்ம ஆரோக்கியமான உணவு முறை, உளவியல் முறைக்கு மாறோம்னாலே நல்ல ஒரு நாட்டு மாடுலேருந்து எல்லாருமே வந்து இதை வந்து செய்ய ஆரம்பிங்க. வாய்ப்பு இருக்கவங்கலாம் கண்டிப்பான முறையில் ஒரு நாட்டு மாடு வளங்க. நம்மகிட்ட இப்போ வந்து ஒரு மாடு போன பதிவில் போட்டிருப்போம், ஒரு 2 மாடு நம்ம வாங்கினோம் அப்படின்னு. அது 5வது ஈத்து, 4வது ஈத்து, 5வது ஈத்து இருக்கும். அந்த மாடு கண்டு போட்டிருக்கு. அதை நீங்கள் பாருங்கள், தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் விலையை நான் சொல்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த பசு தான் நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தோம். இந்த பசுவில் இப்போ இங்கே வந்து கிடேரி கன்று நேற்று நைட்டு இணைச்சு 4வது இல்லைன்னா 5வது ஈத்தாக இருக்கும். மாடு நல்லா குணமாக இருக்குது, உடல் பூச்சம் மடி பூச்சம் இல்லாமல் நல்லா இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் சீம்பால் வந்து 1 லிட்ரு, கன்றுக்கு போக 3/4 லிட்ரு. மாடு வந்து கறவை வந்து கன்றுக்கு போக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 to 2.5 லிட்ரு எதிர்பார்க்கலாம். கன்றுக்கு போக நல்ல குணமான மாடு. யார் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டு பாலுக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க. மாடு விலை வந்து 21,000 ரூபா வரும். போக்குவரத்து இதெல்லாம் நம்ம நேரடியாக பேசிக்கலாம். தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. மாடு வந்து நல்ல குணமான மாடு. கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடேரி கன்று, இதுக்கு செவலை நிறம் கிடேரி கன்று. இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். செவலை கன்று இது வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் கன்று போடுறது. ஜோடியாக வாங்கினோம். தூரம் நல்ல குணமாக நல்லா பழகிடுச்சு. கன்று ஈன்றதுக்கு இன்னும்
நாள் ஆகணும், ஒரு 10-15 நாள் ஆகலைன்னா மடியே வந்து வைக்கல. இந்த மாடு வந்து நம்ம தேவைக்கு தான் வச்சுருக்கோம். யாரும் விருப்பப்பட்டு கேட்டால் கொடுக்குற இதில் இருக்கும். மாடு வந்து சுழி சுத்தமாக நல்ல குணமாக இருக்குது. யாருனாலும் பால் கறக்கலாம், பிடிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து எந்த மாதிரி தீவனம் வைக்கணும் அப்படின்னா, பால் கறக்கிற மாட்டுக்கு காலையில் 1 கிலோ, சாயங்காலம் 1 கிலோ அடர் தீவனம் வைக்கணும். இப்போ ஒரு 4 மணிக்கு சைலேஜ் 1 கிலோ கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா வைக்கல் கொடுக்கணும். அதுதான் நம்மளோட உணவு. அது போக வந்து காலையில் 9:30லேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மாடை வந்து மேய்ச்சல். இதுதான் நம்ம மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பராமரிப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் கன்று விட்டு பாலை கறந்துட்டு சாயங்காலம் வந்து எல்லா பாலையுமே நம்ம கன்றுக்கு விட்டு வளர்க்கணும். அதனால தான் கன்று ஆரோக்கியமாக வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மாத கன்று நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்கு. அது 7 மாத கன்று. இந்த கன்று இதுவும் நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்கு. முட்டையிற கன்றே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக வந்துருக்கு. அதே மாதிரி ரங்கன் ஒரு கன்று நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். அதுவுமே வந்து சாயங்காலம் பாலை நம்ம வந்து அப்படியே கொடுக்கறதுனால நல்ல சத்தான ஊட்டம் மிகுந்த கன்றாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம 1/2 லிட்டர் பால் போகுதுன்னு நினைப்போம். ஆனால் கன்று வந்து ஒரு ஜீவன் வந்து நல்லபடியாக வந்து உருவாயிடும். அதனால சாயங்கால கறவை வந்து நம்ம கன்றுக்கே கொடுத்துட்றோம். அதே மாதிரி பருவத்துக்கு மாடு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 21 நாளைக்கு ஒரு தடவை வந்து மாடு வந்து அதுவாக பருவத்துக்கு வந்துடும். கன்று ஏணி ஒரு மாதத்துக்குள்ளரே வந்து பருவத்துக்கு வந்துடும். அதுலேருந்து ஒரு 21 நாளைக்கெல்லாம் பருவத்துக்கு வந்துடும். நம்ம கலப்பின பசு ஹைப்ரிடு பசுனா நம்ம கட்டுத்தரையில் போட்டு கட்டி வளர்ப்போம். அது வந்து சினை பருவத்துக்கு வருவான்னு கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் அது சினைக்கு வந்திருக்கா வரலையானே நம்ம வந்து அதை கவனிக்கிறது இல்லை. அப்படி கவனிக்காமல் மேய்ச்சல் எல்லாத்தையும் அவுத்து விடுறதுனால நம்ம காலை நம்ம ராக்கி பார்த்தீங்கன்னா காலை புங்கனூர் காலை இருக்கு. இதுவுமே வந்து இனவிருத்திக்கு வந்து பசுவோட சேர்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் இது இன்னும் உயரம் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும் 2.25 வயசு தான் ஆகுது இதுக்கு. அதனால இன்னும் முழுமையான இனவிருத்தி தயாராகல. அதே இது வந்து 2.5 வயசு காலை. 2.5 வயசுக்கு மேலே 4 பல்லு போட்டுருச்சு. இது அந்த காலையை அனுப்புகிறப்ப அந்த டைம் மட்டும்தான் வந்து அது சேர்ந்துக்கணும். மற்ற நேரம் வந்து இது பசுவை உண்மையான ஒரிஜினல் நாட்டு வெரைட்டி பசு வந்து தேவையில்லாமல் யாரையும் தொந்தரவு பண்ணாது. பசுக்களை வந்து தொந்தரவு பண்ணாது. நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புகிறப்பே வந்து அதுகளாக இணைச்சேர்க்கை. இந்த காலை வாங்கி நம்ம டிசம்பரில் நம்ம வாங்கினோம். இப்போ ஏப்ரல் மாதம் ஆகுது. இதனால வந்து ஒரு 3 பசு வந்து சினையாயிருக்கு. ஒரு பசு சினை இல்லைன்னு நினச்சிட்டு போன பதிவுலாம் தான் நம்ம போட்டிருந்தோம். நம்ம மகேஷ்னு ஒரு மாடை வந்து ஜனை இல்லைன்னு நினச்சி கொடுத்துட்டோம். அது ஒரு இளஞ்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம பூமாடின்னு மாடை நீங்கள் திருப்பி கூட எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து சினை பராமரிப்பு வந்து சினைக்கு வந்து பராமரிப்பு இந்த நாட்டு மாடுல தேவையே இல்லை. அதுகளாகவே வந்து இணை சேர்த்துக்கணும். நம்ம கட்டுத்தேரையில் போய் போட்டு வளர்க்குறவங்களுக்கு தான் 21 நாள் அது சினைக்கு வருதா அப்படின்னு பார்த்து அந்த டயத்தில் வந்து இணை சேர்க்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் இயற்கை முறையில் நம்ம வளர்த்தோம்னா நம்ம மாடை சினைப்படுத்தினா அவசியம் இல்லை. 5 மாதம் வந்து நம்ம 4.5 மாதம்தான் ஆகுது. 3 மாடு வந்து இந்த காலையினால் வந்து சினைக்கு வந்து வந்துருக்கு. அதனால் கட்டுத்தரையில் போட்டு பராமரிக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் வந்து மாடோட தான உறுப்பை நம்ம பார்த்து அதை கண்ணாடி மாதிரி திரவம் வரும். அது மாதிரி ஒரு 3 நாளைக்கு இருக்கும். 2வது நாள் நம்ம வந்து டாக்டரை வச்சு காலையில் இருக்கிறவங்க காலையிட்ட சேர்க்கலாம். இல்லைன்னா நம்ம அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவத்தில் குட்டை இன பசுக்களோட காளையோட நம்ம ஸ்டிக்கு நம்ம கேட்டு வாங்கி இப்போ 400 ரூபா 300 ரூபாய்க்கே வந்து
புங்கனூர் காளையோட சிக்கு கிடைக்குதுன்றாங்க. தேவைப்படுறவங்க நல்ல மருத்துவரை வந்து ஒருத்தவங்களும் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்கள பழக்கம் பண்ணிட்டு அந்நேரம் அவங்களுக்கு கொடுக்குற பீஸு போதே அப்படின்னு நினைக்காம அந்த டயத்துலேயே வந்து தினைக்கு வர டயத்துலேயே தாமதிக்காமல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து காலை வரையும் ஆகாமல் இருக்கும். 2 மாதம் 1 மாதம் 3 மாதம் தினை பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அதோட பராமரிப்பு செலவு நம்ம அதுக்கு ஒதுக்குற டயம் எல்லாமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிரும். அதனால தினைக்கு வர்றதை கரெக்டாக பண்ணணும். இல்லை அப்படின்னா இது மாதிரி நல்ல காளைகளை வாங்கி நம்ம விட்டோம்னா அதுவாகவே வந்து சேர்ந்துக்கணும். நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பசுக்களை வந்து செக் பண்ணி டாக்டர் வச்சு செக்அப் பண்ணிக்கலாம். தினை ஆகிருக்கா தினை ஆகலையா அப்படின்னு செக்அப் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம முட்டை பசு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு காலை ஒரு 6 பசு வாங்கிட்டீங்கன்னா சைக்கிளிக்காக நம்மளுக்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமையே நம்ம வந்து சில பேர் வந்து மாடு வந்து எவ்வளோ நாள் கறக்குது, நாட்டு மாடு 3-4 மாதம்தான் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நம்ம மாடு வந்து ஆடி வெளியில் கண்டு போட்டது கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆக போகுது. இன்னும் கறவையில் வந்து இருக்குது. இது 1/2 லிட்ரு கறக்குது. இந்த மயிலை பரிசு வந்து 3/4 லிட்ரு வரைக்கும் கறந்துக்கிட்டு இருக்குது. நாட்டு மாடு நல்ல பராமரிப்பில் நல்ல ஒரு அன்பான முறையில் பராமரித்து வளர்த்தோம்னா நம்மளுக்கு பால் கொடுக்கணும்னு நினச்சி நம்மளுக்கு பாலை கொடுக்கும். ஆவரேஜாக அந்த 2 பசும் 8 மாதமாக நம்மளுக்கு பால் கறவையில் வந்து இருக்குது.